இரண்டாவதாக மஸ்ஜித் நபவி இந்த குத்பா ஷேக் அப்துல்லா அல் புஐஜான் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். இந்த குத்பாவுடைய தலைப்பு பொறுப்புதாரிகள், ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அதே போன்று குடிமக்கள் இரண்டு சாராருக்கும் இடையிலான சில தொடர்பை சீராக்குவதற்கான ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் தன்னுடைய பொறுப்பை எப்படி நிறைவேற்ற வேண்டும், குடிமக்கள் ஆட்சியாளர்களுக்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், இரண்டு சாரார் தன்னுடைய பொறுப்புகளை, கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதனூடாக என்ன பிரதிபலங்கள் ஏற்படும் என்ற ஒரு ஞாபகம் ஊட்டல் என்று சொல்லி ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் தக்வா சம்பந்தப்பட்ட ஆயத்தில் ஓதிவிட்டு மக்களே, பொதுவாக தலைமைத்துவம் என்பது எப்பொழுதுமே சமூகம் சீராக, நிலையாக, ஸ்திரமாக செயல்படுவதற்கு சிறந்த ஒரு அடிப்படை காரணம். அதிலே சமூகத்துடைய நலன்கள் பொதிந்திருக்கின்றன. அதிலே தான் மார்க்க சட்டங்களும் தங்கியிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் தலைமைத்துவத்தை ஏற்படுத்தினான். ஒரு நாட்டுடைய, ஒரு ஊருடைய நிர்வாக அமைப்பு, முகாமைத்துவம் சரியாக நடப்பதற்கான தலைமைத்துவம் என்றொன்றே அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த தலைமைத்துவத்தின் பக்கம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அவர்களுக்கு நீதி நேர்மையாக நடக்குமாறு கட்டளையிட்டான், கடமையாக்கினான். அதே நேரம் கேட்டு வழிபட்டு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்று குடிமக்களை கடமையாக்கினான். ஈமான்தாரிகளை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்படுங்கள், உங்களுடைய பொறுப்புதாரிகளை கட்டுப்படுங்கள், அதிகாரிகளை கட்டுப்படுங்கள். நீங்கள் ஏதாவது இடத்தில் பிணக்கு ஏற்பட்டால், உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால், நீங்கள் அதை அல்லாஹ்வின் பக்கம், ரசூலின் பக்கம் வெட்டுங்கள். அதாவது குர்ஆன் ஹதீஸிலே அவருடைய தெளிவை தேடுங்கள். அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய வஹி, அதே போன்ற ரசூல் நேரடியாக என்று குர்ஆன் ஹதீஸ். நீங்கள் உண்மையான ஈமான், அல்லாஹ்வை மறுமையினாலையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தனாலையும் அது உங்களுக்கு சிறந்தது. அது உங்களுக்கு நல்ல விளக்கம், உங்களுக்கு சரியான வழியை காட்டுவதற்கு சிறந்த ஒரு முறைதான் அந்த அல்லாஹ் ரசூலோடு உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்வை தேடுவது. குர்ஆனிலும் ஹதீஸிலும் உங்களுக்கு விளக்கங்கள் சரியான முறையில் கிடைப்பதற்கு அழகான ஒரு வழிமுறையாக இருக்கும். அதே போன்று ஐபாத் சாரி ஆகக்கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எங்களை ஃபஜ்ர் தொழுவித்து எங்களை முன்னோக்கி ஒரு கருத்தாளமிக்க ஒரு உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை கேட்டு எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்தன, உள்ளங்கள் எல்லாம் அஞ்சின, உள்ளத்தில் ஒரு அச்சம் ஏற்பட்டன. சொன்ன யாரும் சொல்லலாம், இந்த உபதேசத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு பிரியாவிடை செய்கின்ற, அல்லது ஒரு படை அனுப்புகின்ற, ஒரு பிரியாவிடை செய்கின்ற ஒரு உபதேசம் போன்று இருக்கிறது. எங்களுக்கு இன்னும் உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டோம். சொன்னார்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தக்வா, இறையச்சத்தை, அதை தலைமைத்துவத்துக்கு கேட்டு வழிபட்டு நடக்குமாறும் நான் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறேன், உபதேசம் செய்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு பின்னால் யார் வாழ்வார், அவர் பல கருத்து முரண்பாடுகளை காண்பார். எனவே கருத்து முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது என்னுடைய சுன்னத்தை, வழிமுறையை கடைபிடியுங்கள். குலஃபா உர் ராஷிதீன்கள் ஆகிய 4 கலீஃபாக்கள், எனக்கு பின்னால் வரக்கூடிய, சொல்லும் பொழுது 4 கலீஃபாக்கள் என்று இல்லை, பின்னால் 4 கலீஃபாக்கள் அல் குலஃபா அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குலஃபா உர் ராஷிதீன்களை சேர்கிறார்கள் என்று ஆய்விலே இமாம்களினூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நேரான வழி நடந்த குலஃபாக்களுடைய வழியை பின்பற்றுங்கள். எனவே அதை நீங்கள் இந்த சொக்கப்பல் என்று சொல்வார்கள், கடைவாய்ப்பல்லால் கப்பி பிடிப்பது போன்று உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மார்க்க விடயங்களிலே நவீன நூதனங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நவீன நூதனங்களும் அது பித்அத், ஒவ்வொரு பித்அத் புதிதாக உருவாக்கப்பட்ட இஸ்லாம், குர்ஆன் ஹதீஸிலே முன்னுதாரணங்கள், வழிகாட்டல்கள் இல்லாத உருவாக்கப்பட்ட அனைத்துமே வழிகேடு. அஹ்மத் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி ரிவாயத் அந்த ஹதீஸ் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக படைப்பினங்களிலே அல்லாஹ் அவர் நிலைமையில் சீராக நடப்பதற்கும், அவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக நேர்த்தியாக நடப்பதற்கு எப்பொழுதுமே நேர்மையான, நீதியான ஒரு ஆட்சியாளர் தேவை என்பதை அல்லாஹ் ஒரு வழிமுறையாகவே வைத்திருக்கிறான். எனவே அவருடைய விடயங்களை அவர் நிர்வகிப்பார், முகாமைத்துவம் செய்வார், அவருடைய உரிமைகளை பாதுகாப்பார். அந்த நீதியான நேர்மையான தலைவரும் பொழுது அவருடைய மானங்கள் பாதுகாக்கப்படும், அவருடைய இரத்தங்கள் பாதுகாக்கப்படும், அவருடைய தண்டனைகள் நிலைநாட்டப்படும் குற்றவாளிகளுக்கு. அதே போன்று தீன் பாதுகாக்கப்படும், மார்க்கம். அந்த அந்த ஆட்சியாளர் என்ன செய்ய வேண்டும்? நீதியை நிலைநாட்ட வேண்டும், அவர்களுடைய அநியாயத்தை தவிர்த்து நடக்க வேண்டும், அநியாயத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். எப்பொழுதுமே அஞ்சி நடக்கக்கூடியவருடைய, அச்சமுடையவர்களுடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுத்த வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பலகீனர் கூட அவரிடத்திலே ஒரு சக்தி உள்ளவராக தன்னுடைய உரிமை பெறக்கூடியவராக மாற வேண்டும். எப்பொழுதும் அநியாயக்கார அநியாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். வீணான அநியாயமான விடயங்கள் விட்டும் அவர் உலக மக்களை தடுக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். மான மரியாதைகளை எப்பொழுதுமே எல்லைப்புறங்களை பாதுகாக்க வேண்டும், ஆபத்துகளை விட்டும். ஏகத்துவ, அதாவது ஐக்கியத்தை பாதுகாக்க வேண்டும், ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும். ஒரு கவிதையை படித்தார்கள், ஒற்றுமை என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கயிறு, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதில் உறுதியான முடிச்சை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யார் ஆட்சி செய்கிறாரோ அவர்களுக்கு ஒற்றுமைப்பட்டு கட்டுப்படுங்கள், ஒன்றாக நீங்கள் கட்டுப்படுங்கள். அதே போன்று
அல்லாஹ் ஆட்சியாளர் மூலம் மார்க்கத்தில் நடக்கிற எத்தனை பலகீனங்களை அல்லாஹ் தடுத்து நிறுத்துகிறான். மார்க்கத்தில் பலகீனம் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ்வுடைய அருள் கிருபையினால் துனியாவில் ஏற்படக்கூடிய பலகீனங்கள் குறைபாடுகளை விட்டும் நேர்மையான ஆட்சியாளரை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிற கவிதையை படித்து விட்டும். மக்களே, நிச்சயமா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு அதிகாரிகளுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய அமானித பொறுப்பை குடிமக்களுக்கு சரியாக நிறைவேற்றுங்கள் என்று ஏவிருக்கிறான். நேர்மையாக நேர்மையாக ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஏவிருக்கிறான். குடிமக்களுக்கு ஏவிருக்கிறான் ஆட்சியாளர்களை கட்டுப்பட்டு நடக்குமாறு, அவர்கள் ஏவுகின்ற விடயத்தை எடுத்து நடக்க வேண்டும், தவிர்க்க சொல்லுகின்ற விடயங்களை தவிர்க்க வேண்டும், நன்மையான காரியங்களில். அது பாவமான இறைவனுக்கு பாவம் செய்கின்ற விடயங்களில் அல்ல. எனவே அவர்கள் தலைமைத்துவங்களுக்கு வழிபட்டு நடப்பதில் தான் இம்மை மறுமையுடைய நலன் இருக்கிறது, சீரான நிலைமை இருக்கிறது. அவர்களுக்கு மாற்றம் செய்வதில் தீன் துனியா இரண்டுமே பாலாகி போகும். அப்துல்லா இப்னு உமர் அலிக்கூடிய ஹதீஸ் சொன்னார்கள், வழிபட்டு நடப்பது, சொல்வதை கேட்டு நடப்பது ஒரு முஸ்லிமான மோமின் மீது தான் விரும்பியோ விரும்பாமலோ கட்டாய கடமை. தான் விரும்புகின்ற விடயமா இருக்கலாம், தனக்கு சாதகம் பாதகம் எந்த விடயத்தில் இருந்தாலும் கட்டுப்பட்டு நடப்பது கடமை. ஆனால் அவர் பாவம் செய்யுமாறு ஏவப்படாத வரைக்கும், பாவம் செய்யுமாறு ஏவப்படுகின்ற பொழுது கட்டுப்படக்கூடாது. இறைவனுக்கு பாவம் செய்யும் விடயத்திலே இறை அடியார்களுக்கு படைப்பினங்களுக்கு கட்டுப்படக்கூடாது. புகாரி முதல் ரிவாயத். எனவே அறிந்து கொள்ளுங்கள், பொதுவாக ஆட்சியாளர்களுக்கு எப்பொழுதுமே குடிமக்களிடத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறது, ஒரு உறுதிமானம் இருக்கிறது, ஒப்பந்தம் இருக்கிறது, ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் எப்பொழுதுமே அந்த வாக்கை முறிப்பதை ஹராமாக்கி இருக்கிறான். அதை உதறித்தல்வி உதாசீனம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறான். நிறைவேற்ற வேண்டும், மோசடி செய்யக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. எப்பொழுதுமே ஆட்சியாளர்களுக்கு நாம் கட்டுப்படுவோம் என்று வாக்களித்திருக்கிறார். ஆட்சியாளர் குடிமக்கள் விஷயத்தை காணாமல் நடக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் வாக்களித்திருக்கிறார். எனவே ஆட்சியாளர்களுடைய விடயத்தில் நாங்கள் கட்டுப்படாமல் அதை உதாசீனம் செய்து ஒதுக்கி நடக்கக்கூடாது என்பது ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளை. எனவே நாங்கள் ஆட்சியை விட்டு பிரிந்து ஒதுங்கி நடக்கக்கூடாது. எப்பொழுதுமே முஸ்லீம்களுடைய ஒற்றுமைக்கு நாங்கள் பங்கம் விளைவிக்க கூடாது. எனவே உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக வாக்களித்த அந்த ஒவ்வொரு வாக்குறுதியும் கேட்கப்படும். சூரா இஸ்ரா 34. அப்துல்லா இப்னு உமர் அலிஹுடைய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு சொல்வதை நான் கேட்டேன். யாராவது ஒருவர் வழிபடாமல் ஒதுங்கி நடப்பாரோ, தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி தலைமைத்துவத்தை கட்டுப்படாமல் ஒதுங்கி நடப்பாரோ, அல்லாஹ்வை கியாமத் நாளிலே அவருக்கு எந்த அத்தாட்சியும் இல்லாமல் அவரை சொர்க்கத்துக்கு நுழைவிப்பதற்கோ, நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கோ, தப்பித்துக் கொள்வதற்கோ, வேதனைகளிலிருந்து எந்த ஆதாரம் அத்தாட்சியும் இல்லாமல் சந்திப்பார். எனவே யார் ஆட்சியாளர்களிடம் நான் உங்களை கட்டுப்பட்டு நடப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்காமல் உடன்படிக்கை செய்யாமல் மரணிப்பாரோ அவர் ஜாஹிலியா காலத்திலே மரணிக்கின்ற ஒரு மரணம் போன்று மரணிக்கட்டும். முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய ரிவாயத் என்று சொல்லி ஒரு ஆயத்தை ஓதி முதலாக முடிக்கிறார்கள். அதாவது சூரத்து நஹலுடைய 91வது வசனம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள். உண்மையில் வாக்குறுதி அளித்தால் நீங்கள் அந்த வாக்குறுதியை நீங்கள் உறுதிப்படுத்திய பின்பு, வாக்கு கொடுத்த பிறகு நீங்கள் அதை முறிக்க வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு அந்த விடயத்தில் பொறுப்பு சாட்டி இருக்கிறான், உங்களை பொறுப்புதாரிகள் ஆக்கி இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை நன்கு அறிந்தவன் என்று சொல்லி தனக்கும் சமூகத்துக்கும் பரக்கத்துக்காக துஆ செய்து இஸ்திக்பார் மருத்துவ ஆயத்தை ஓதி முதலாவது குத்பா முடித்து விட்டு குத்பாவை ஹம்து ஸலவாத் கூட வசதிக்கு பின்னால், அடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய அனைத்து விடயங்களையும் ஒரே மார்க்கத்திலே, ஒரே ரசூல் விடயத்திலே, ஒரே வேதத்திலே, ஒரே கிபிலா, ஒரே ஐக்கியமான ஒற்றுமையான வாழ்க்கையிலே ஒன்று செய்திருக்கிறான். ஐக்கியம், ஒரே கிபிலா, ஒரே அல்லாஹ், ஒரே ரசூல், ஒரே மார்க்கம், ஒரே வேதம். வேறுபாடுகள், வேற்றுமைகள், வித்தியாசங்கள், வேற்றுமைகளை தடுத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய ஒற்றுமை கயிறு குர்ஆனை பற்றி பிடியுங்கள், பிரிந்துவிட வேண்டாம். ஆல் இம்ரான் 103 வசனம். எனவே பொதுவாக ஏகத்துவம், ஒற்றுமை, அதாவது ஐக்கியம், ஒற்றுமை வழிபட்டு நடப்பதன் மூலம், தலைமைத்துவத்தை கட்டுப்பட்டு நடப்பதன் மூலம் நடைபெறும், நிலை பெறும். எனவே ஒரு தீனுடைய விடயம் ஒரு சமூகத்திலே வழிபட்டு நடப்பதன் மூலம் நடக்கும். ஒரு அதே போன்ற நிம்மதி, பாதுகாப்புக்கு ஒரு ஸ்திரத்தன்மை, நீதி நேர்மைக்கான ஸ்திரத்தன்மை வழிபட்டு நடப்பதன் மூலம் நடக்கும். தலைமைத்துவத்துக்கு, தலைவருக்கு, அதிகாரிக்கு எப்பொழுதுமே சங்கை பாதுகாக்கப்படும், பாதுகாப்பு எல்லைகள் ஆபத்திலோடு பாதுகாக்கப்படும் வழிபட்டு நடப்பதன் மூலம். எப்பொழுதுமே ஒரு அநியாயக்காரன் அநியாயத்திலும் தவிர்த்து கொள்ள மாட்டான். ஒரு அநியாயம் விளைக்கப்பட்டவனுக்கு உதவி கிடைக்காது. ஒரு பலகீனனுக்கு சக்தி உள்ளவன், பலகீனமானவனுக்கு பலசாலியிடமிருந்து நீதி நேர்மை கிடைக்காது வழிபட்டு நடக்காமல். வழிபட்டு நடந்தால்தான் அநியாயக்காரனிடமிருந்து அநியாயம் விளைக்கப்பட்டவனுக்கு உரிமை பெற்றுக் கொடுக்கலாம், பலசாலியிடமிருந்து பலவீனருக்கான உரிமை பெற்றுக் கொடுக்கலாம். எனவே எப்பொழுதும் ஒரு உம்மத் எழுச்சி பெறாது வழிபட்டு நடக்காமல், தலைமைத்துவத்தை கட்டுப்படாமல். எனவே அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நீங்கள் அதிகாரிகளை கட்டுப்பட்டு நடங்கள். நீங்கள் பிரச்சனை, பிணக்குகள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு பலகீனம் ஏற்படும், தோல்வி அடைவீர்கள், உங்களுடைய சக்தி குன்றிவிடும். அன்பால் 46 வசனத்தை ஓதி எப்பொழுது உங்களுடைய நாடு, ஊர், உங்களுடைய நிம்மதி, உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய மார்க்கம் அனைத்தையும் பற்றி பிடித்து நீங்கள் பேணிப்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட இமான்தாரிகள். இப்போது வேற்றுமை,
பிரச்சனை, வேறு என்ன இப்படியான விடயங்கள் இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு சமூகம் குட்டிச்சுவராகுவதற்கான பிரதான காரணம், நாகரிகங்கள் கலாச்சாரங்கள் எல்லாம் தகர்ந்து போவதற்கான காரணம் அது கடந்த கால வரலாறிலும் தான் சமகாலத்திலும் தான் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கின்றன. எங்க ஒற்றுமை சீர்கெடுமோ அங்கு சின்ன பின்னமாகும், சிதறும் அந்த சமூகம், அது குட்டிச்சுவராக மாறிவிடும். வேற்றுமை இருக்கிறது ஒரு உம்மத்துடைய நிலையான ஒரு பாதுகாப்பான சீரான அமைப்பை தகர்த்து விடும், அதுக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமையும். எப்பொழுதுமே ஒற்றுமை அது சீர்கெடுத்து விடும், இணைப்பை ஒரு பிணக்காக மாற்றிவிடும். வேற்றுமை இருக்கிறது, அது பல பிரச்சனைகள் உருவாவதற்கான வழி, அது சமூகத்தை தகர்ப்பதற்கான ஒரு சாதனம். எப்பொழுதுமே ஃபித்னாக்கள் கொந்தளித்து நெருப்பு எறிவது போன்று எறிவதற்கான போர்களை யுத்தங்கள் நடப்பதற்கான காரணம் தான் வேற்றுமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருத்து முரண்பாடுகள் வேற்றுமைகளை விட்டு கருத்து வேறுபாடுகள் வரும், ஆனால் வேற்றுமை உள்ளத்தால் வேற்றுமைப்படுவது பிளவுபடுவதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லாஹ் அதை ஒரு தோல்விக்கும் பலகீனத்துக்குமான பிரதானமான உஷாத் துணையாக அல்லாஹ் அமைத்திருக்கிறான், காரணி அமைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை கிடைப்பதற்கு காரணமாக அமைத்திருக்கிறான். அல்லாஹ் கட்டுப்படுங்கள், ரசூலுல்லாஹ் கட்டுப்படுங்கள், ரசூலை கட்டுப்படுங்கள், உங்களுடைய மத்தியில் பிரச்சனைப்பட வேண்டாம், பலகீனப்பட்டு விடுவீர்கள், தோல்வி அடைந்து விடுவீர்கள், உங்களுடைய சக்தி காற்று போய்விடும் என சக்தி குன்றுவிடும். அன்ஃபல்லாபத்தியார் எனவே நீங்கள் ஏற்கனவே பிளவுபட்டு பிணக்கு பிரச்சனைப்பட்டு வேற்றுமை அடைந்து அவர்கள் தெளிவான அத்தாட்சியில் வந்த பிறகு வேற்றுமை அடைந்தார்கள், அவர்களை போன்று ஆகிவிட வேண்டாம். அவர்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கிறது, பிரமாண்டமான ஆபத்தான் தண்டனை இருக்கிறது. ஆலயத்தை ஓதி இறுதி கட்டத்திலே இன்று பொதுவாக ஆகப்பெரிய எதிரிகள் நமக்கு எதிராக தொடுக்கின்ற போர்தான் வேற்றுமை, நம்மை சின்ன பின்னமாக்குவது, நமக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்துவது. அதன் அவர்கள் ஃபித்னாக்களையும் போர்களையும் நமக்கு எதிராக கட்டவிழ்த்து விடுவதில் மிக பயங்கரமானது. எப்பொழுதுமே நாங்கள் அந்த எதிரிகளுக்கு நாங்கள் உதவியாளர்களாக இருப்பது நாம் நமக்கு செய்து கொண்டிருக்கின்ற சமூகத்துக்கு செய்கின்ற ஒரு துரோகம். எப்பொழுதுமே சமூகத்தை நாங்கள் விட்டு ஒதுங்கி நடப்பதும் சமூகத்துக்கு செய்கின்ற நம்பிக்கை மோசடி, அமானிதத்தை வீணடிக்கின்ற விடயம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வழிபடாமல் ஒதுங்கி வேற்றுமையோடு நடப்பாரோ, ஜமாத் ஒற்றுமையை விட்டும் பிரிந்து நடப்பாரோ, அவர் மௌத்தாகினால் ஜாஹிலியா காலத்திலே ஒருவர் மௌத்தாகுவது சமமான ஒரு மௌத்தாக அவர் மௌத்தாகட்டும். யார் ஒரு கோத்திரவரி குலவரி இப்படியான விடயங்களுக்காக அத்தடியான குலக்கோத்திரத்துடைய வைராக்கியத்துக்காக வேண்டி ஏந்தப்பட்ட கொடிக்கு கீழே அந்த தலைமைத்துவத்தில் போர் செய்வாரோ, அல்லது தன்னுடைய ஒரு வைராக்கியத்தையும் குலவெறியையும் கோத்திர வெறியையும் அதற்கு சப்போர்ட்டாக உதவியாக பக்கபலமாக போர் செய்வாரோ, அவர் யாரையாவது கொலை செய்தாலும் அவர் கொல்வது ஜாஹிலியா கால கொலை போன்றது. அவர் உம்மத்துக்கு எதிராக நல்லவர் தீயவர் என்று உம்மத்துக்கு எதிராக யாராவது ஒருவர் உம்மத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தி தாக்க வாழல் வெட்ட அவர் சேதப்படுத்த என்ன ஆபத்தை உண்டு பண்ண யார் வருவாரோ, அவருடைய உம்மத்தில் இருக்கின்ற மோமினான மனிதர்களை ஈமான்தாரிகளை விட்டு ஒதுங்கி நடக்காமல் அவர்களுக்கு எதிராக ஆபத்து விளைவிக்க தாக்க முயற்சிப்பாரோ, அதே போன்று உடன்படி யாருக்கெல்லாம் இவர் கட்டாயம் கட்டுப்பட வேண்டும் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், உடன்படிக்கை அப்படியான பொறுப்புதாரிகளை கட்டுப்படாமல் தன்னுடைய பொறுப்பை கடமை நிறைவேற்றாமல் நடந்து கொள்வாரோ, அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல, நானும் அவரை சேர்ந்தவர் அல்ல, எனக்கும் அவருக்கு சம்பந்தம் கிடையாது என்ற அந்த ஹதீஸை முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ஹதீஸை சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹதீப் அப்துல்லா புஐதான் ஹபிலுல்லாஹ் தொடர் குத்பாவுக்கு முற்றுப்புள்ளியாக விளம்பர மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.